எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசித்து தேவ ஆலோசனையை சிந்திப்போம். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கூடிய வேதனை படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரத்தியுத்தமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேஜிலிருந்து விழும் துணிக்கிலை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரத்தியுத்தமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். ஆகவே சில பேர்த்துக்கு கேட்டதும் கொடுப்பாரு, சில பேர்த்துக்கு கேட்காமே கொடுப்பார், சில பேர்த்துக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ இங்கே தேவன், கானானி ஸ்திரீ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறார் என்று சொல்லி கூப்பிடுகிறார். அவளுக்கு அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சீசர்களும் வந்து, இவள் நம்மை பின் தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று கேட்கும்போது, இஸ்ரவேல் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட நன்றி மற்றபடி அல்ல என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் போகிறார். மறுபடியும் அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று இயேசுவை பணிந்து கொண்டாள். அவர் இயேசு அவளை பார்த்து பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல என்றார். உடனே அவ சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் எஜமான் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகள் நாய் தின்னுமே. இந்த வார்த்தை சொன்ன உடனே இயேசு, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். இது ஒரு நிலை, தேவனுடைய நிலை. அப்போ பிள்ளையாய் மாறணும். இந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக தேவன் அவளை கடிந்து கொண்டார். பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுதல்ல. ஒரு தாய்க்கு தேவன் ஒரு உபதேசம் பண்ணாரு, பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுது நல்லதல்ல. சில வேளையில் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறலை தருவேன். ஆனால் இங்கே வந்து ஒரு உபதேசம் நடக்குது. அந்த உபதேசத்தை புரிஞ்சுக்கணும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது தேவன் நமக்கு அப்பத்தையே கொடுப்பார். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்பத்தை கேட்டால் அப்பத்தை கொடுக்குறீங்க, மீனை கேட்டால் மீனை கொடுக்குறீங்க. தம்மிடத்தில் இரவும் பகலும் கேட்குற தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இது ஒரு உறுதியான ஜெபம். ஆகவே உறுதியாய் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு கேட்டு சகலத்தையும் பெற்று நித்திய ராஜ்யத்தை நாம் பற்றி கொண்டோமானால் இது தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் தானாக செயல்படும். ஆகவே முதலாவது ராஜ்யத்தோடைய நீதியை தேடுங்கள், இவர் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்து இம்மையிலையும் மறுமையிலையும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமென்.